வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வெஜிடபிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நிறைய பேர் அவரைக்காய் சாப்பிட மாட்டாங்க. சும்மா நம்ம வெறுமனை தாளித்து கொடுத்தா யாருக்குமே பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி நல்லா மசாலா போட்டு சூப்பராக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவரைக்காய் வேக வச்சிடலாம். நான் 1/2 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கர்ல போட்டு லைட்டா தண்ணி தெளிச்சா போதும். இப்போ இதை மூடி 2 விசில் வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா உடனே வெயிட்டை தூக்கி விட்டுருங்க. அப்பதான் கரெக்டான அளவில் வெந்திருக்கும். இல்லாட்டி ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். உளுத்தம் பருப்பு லைட்டா செவக்கணும். அப்படி செவந்து வரும்போது இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல நறுக்கியிருக்கேன். ரொம்ப பொடிசா ஆயிடுச்சுன்னா கிரேவி மாதிரி வரும். இது கொஞ்சம் வெங்காயம் தனியா தெரியணுங்கிறதுக்காக இந்த அளவுல நறுக்கியிருக்கேன். இதே மாதிரி நறுக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ இது வதங்கிருச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமா வேணா நீங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா சாஃப்டாக இருக்கு. ஆனால் நம்மளுக்கு மசாலாவுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வேக வைக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ பாருங்க நல்லா மசாலா மாதிரி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க அவரைக்காவை சேர்த்துடலாம். மசாலா எப்பவுமே கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். காயை விட மசாலா இதுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை குக் பண்ணணும். அப்பதான் அவரைக்காவோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா மசாலா ஃப்ளேவர் வரும். ஸோ அதனால கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வெரைட்டி ரைஸ் கூட தயிர் சாதத்து கூட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.